ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீப காலமாக நான் தொலைக்காட்சி விவாதங்களில் நிறைய பார்த்தேன். அதில் நம்ம இபிஎஸ் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அஇஅதிமுகவை யாராலையுமே அசைக்க முடியாது, அது அசைக்க முடியாத தொண்டர்களின் உள்ள எஃகு கோட்டைன்னு சொல்கிறாரு. அது கண்டிப்பாக உண்மைதான். அது அஇஅதிமுக ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அது ஒரு எஃகு கோட்டையாக இருந்தது. நீங்கள் எப்போ இரட்டை குழல் துப்பாக்கியில் ஒரு குழலை நீங்கள் இழந்தீங்களோ ஓபிஎஸ் ஐயாவை, அன்றைக்கே நம்மளுடைய அஇஅதிமுகவோட நல்ல பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் 2011 அன்னைக்கு அதிமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியை பயன்படுத்தி நம்ம அம்மா ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றாங்க. ஆனால் அன்றைக்கி அம்மா தனியாக நின்று தான் போய் ஜெயிச்சிருக்கலாம். அன்றைக்கி விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. அதனால் அம்மா அவரை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படலை. அதனால தான் இன்றைக்கி ஒரு 10 தொகுதியில் டெபாசிட்டை இழந்திருக்கும். நான் அஇஅதிமுகவை ஒரு 18 வயசுலேயே என்னுடைய 18 வயசில் நான் என்னுடைய வாக்கை பதிவு பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி இப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஓபிஎஸ் ஐயாவை மறுபடியும் கண்டிப்பாக கட்சியில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய பலன் அடையும்.